ராஜசிவாலய அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வணக்கம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சோபகிருது வருடத்தை முடித்து குரோதி வருடத்தில் அடியெடுத்து வைத்துள்ளோம். தமிழ் புத்தாண்டு என்பது சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கும் போது தொடங்கி மீன ராசியில் வெளியேறும் போது முடிவடைகிறது. எனவே தமிழ் புத்தாண்டு கால அளவு எப்போதும் சீராக இருக்கும். தமிழ் இலக்கியமான நெடுநல் வாடையில் மேசமே முதல் ராசி என்பதால் அதை ஆதாரமாக வைத்து ஸ்ரீ அகஸ்தியரின் 12000 உட்பவிதி போன்ற நூல்களில் சித்திரையே முதல் மாதம் என்று சொல்கிறது. ராசி சக்கரத்தில் சூரியன் இயங்கும் ஒரு காலவட்டம் ஆண்டு என்று கணிப்பது போல வியாழன்கோள் இயங்கும் ஒரு காலவட்டம் ஜோதிட ரீதியில் 60 சம்வத்சரங்கள், அதாவது 60 ஆண்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புது வருடத்தின் ஆரம்பத்தில் இந்த ஆண்டின் எல்லா விசேஷங்களையும் நாம் தெரிந்து கொள்வதற்காக ஆலயங்களில் பஞ்சாங்க படனம், அதாவது பஞ்சாங்கம் வாசித்தல் என்கிற நிகழ்ச்சி தொன்று தொட்டு நடந்து வருகிறது. இந்நிகழ்வில் கலந்து கொள்பவர்களுக்கு கங்காஸ்தானம் செய்த பலன், கோதானம் செய்த பலன், நீண்ட ஆயுள், சகல சௌக்கியங்கள், செல்வங்கள் வந்தடையும் என்பது ஐதீகம். நம் ராஜசிவாலயத்தில் மீனாட்சி சமேத சொக்கநாதர் வீற்றிருக்க பாவைகள் மஞ்சள் குங்குமம் ஏந்தி இருக்கின்றனர். இறைவன் தந்த இயற்கை செல்வங்களான மஞ்சள், உப்பு, நெல், நீர், தங்க ஆபரணங்கள் என படைத்துள்ளோம். ஆப்பிள், மாம்பழம், மாதுளை, திராட்சை, கொய்யா என 5 வகை கனிகளை வைத்துள்ளோம். புத்தாடைகள், பணம், நாணயம் வைத்துள்ளோம். ஸ்ரீ கஜலட்சுமி கற்பக விருட்சம் காமதேனுடன் எழுந்தருளியுள்ளார்கள். 38வது ஆண்டான குரோதி வருடம் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும், ஐஸ்வர்யங்களையும், ஆரோக்கியத்தையும், நீண்ட ஆயுளையும் வாரி வழங்கட்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.